பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். The course is prepared against the day of battle, but safety is of the Lord. வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஜெயம் எங்கே இருந்து வருகிறது? இன்னைக்கு ஏன் நம்மளால் அந்த ஜெயத்தை பார்க்க முடியவில்லை? காரணம், நம்முடைய சுய முயற்சி அல்லது சுய பலனை சார்ந்து கொள்ளும் பொழுது நாம் வெற்றியை பார்க்க முடியாது. அந்த யுத்தம் செய்கிறவர்கள் எதனுடைய பலனை நம்புகிறார்கள்? அவருடைய கையில் வைத்திருக்கிற ஆயுதங்களை நம்புகிறார்கள், குதிரையை நம்புகிறார்கள், ஒவ்வொரு வீரனுடைய பலனை நம்புகிறார்கள். சில நேரத்தில் அவர்கள் தோல்வி அடைகிறதை நாம் பார்த்துக்கொள்ள முடியும். யுத்தம் செய்கிறாங்க, ஆனால் யுத்தத்தில் எதை பெற்றுக்கொள்ள முடியல? ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு மனிதனுடைய பலத்திற்கு நிகரானது அல்ல தேவனுடைய பலன். அவைகளை விட எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடியது தாங்க தேவனுடைய வல்லமை. வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கர்த்தரால் தான் வரும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, சங்கீதம் 20வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். காரணம், அவர்களுடைய நம்பிக்கை அவங்க ரதத்தின் மேல் இருக்கிறது, அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய குதிரையின் மேல் இருக்கிறது, அவங்களுடைய நம்பிக்கை அவர்கள் வைத்திருக்கிற ஆயுதங்களின் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். அப்போ இந்த கால வேளையில் நீங்கள் யார் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க? உங்கள் பலத்திலேயா, உங்கள் அறிவிலையா, அல்லது நீங்கள் பயன்படுத்துகிற காரியங்களையா? வேதத்தில் வாசிக்கும்போது சங்கீதம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. உங்களுடைய பலனினால உங்களால் ஜெயம் எடுக்க முடியாது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி அடைவதற்கு காரணம் நம்முடைய சுய பலத்தை சார்ந்து கொள்வதுதான். அநேக நேரத்தில் ஜெயம் வராமல் இருப்பதற்கு காரணம் நாம் தேவனை சார்ந்து இருக்காதது தான் காரணம். இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவரின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். என அன்பானவர்களே, 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது,
கர்த்தாவே, நாங்கள் உம்மையே நம்புகிறபடியே உமது கிருபை எங்கள் மேலே இருப்பதாக. நீங்கள் இன்றைக்கு தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை தான் உங்கள் காரியத்தை செய்து முடிப்பதற்கு வேண்டிய கிருபையை உங்களுக்கு கொண்டு வரும். தேவன் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தரால் தான் உங்களுக்கு ஜெயம் வரும். செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, ஜெயம் கர்த்தரால் வரும். நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற வீணான காரியங்களை விட்டு கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் நம்புகிற காரியத்தில் ஜெயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.